மாப்பிள்ளை இப்ப நல்லா இருக்கார்ல? நல்லா இருக்கான். சரி, நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நிச்சயமா. வச்சிடுறேன். அப்பா, சுந்தர் மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சம்பந்தி இப்பதான் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. அதுக்குள்ள உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? ஆண்டி கால் பண்ணாங்கப்பா. சரிம்மா, நீ போயிட்டு வா. ஏய் நில்லுடி. எங்கடி போற? சுந்தர் மாமாவை பார்க்க. நீ ஒண்ணு போக வேணாம். ஏன் போக கூடாதுன்னா விட. காரணம் சொல்லுங்க. காரணம் என்னடி பெரிய காரணம்? பெத்தவன் நான் சொல்றேன், நீ போக கூடாது. ஏன் விருப்பம், நான் போவேன். பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. ஓகே சாரி, நான் போறேன். போகாதேங்கற உன் காதுல விழலையா? சுஜாதா, ஐஸ்வர்யா போட்டோம், அவளை விடு. முடியாதுங்க. அவ அப்பா நான் சொல்றேன், அவ போட்டும். பெத்த தாயா நானும் சொல்றேன். பொம்பளை பிள்ளைய அடக்கமா அவ வீட்லயே இருக்கட்டும். இப்பெல்லாம் இவ செய்யறது எனக்கு எதுவுமே சரியா படல. தப்பான எண்ணத்தோட பார்த்தா எல்லாம் தப்பா தான் தெரியும். இருக்கலாங்க, ஆனா ஏன் பயம் எனக்கு. இவள முதல்ல உள்ள போ சொல்லுங்க. இவ என் பொண்ணு, எந்த தப்பும் பண்ண மாட்டா. இவ இப்ப போறதுனால எந்த குடியும் மூழ்கிடாது. ஒருவேளை மூழ்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் இருக்கேன்ல, விட மாட்டேன். ஏங்க, நானும் ஒரு பொம்பளை தாங்க. நான் வேணான்னு சொன்னா அதுல 1000 காரணங்கள் இருக்கும். அந்த காரணம்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவ போட்டோம். ஐஸ்வர்யா, நீ கிளம்புமா. அப்போ சுந்தருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உறுதியா இருக்கீங்க, அப்படித்தானே? சுந்தர கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஐஸ்வர்யாவோட ஆசை. ஒரு அப்பனா பொண்ணோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது என் கடமை. சரிங்க, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் சுந்தர காதலிச்ச பொண்ணு வந்து வாழ்க்கையில பங்கு கேட்டா என்ன பண்ணுவீங்க? கொன்னு போட்டுருவேன். என் பொண்ணோட வாழ்க்கையிலயோ சந்தோஷத்திலயோ யார் குறுக்கிட்டாலும் கொன்னே போட்டுருவேன்.